அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கர்ம சந்நியாச யோகம் பகவத்கீதையில் அத்தியாயம் 5 என்ற தலைப்பில் ராஜாத்தியமாவும் கண்ணகியமாவும் வகுப்பெடுக்க இருக்காங்க. ராஜாத்தியமா நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதை கர்மயோகம் ஸ்லோகம் 14. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுஹு ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்லோகத்தின் கருத்து, வேதங்களின் சடங்கு பகுதிகளில் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேம்பட்ட அறிவொளியாகவும், வேதங்களின் சடங்கு பகுதிகள்ல கடவுள் எல்லாவற்றுக்கும் மேம்பட்ட அறிவொளியாகவும் எல்லாம் வல்ல இயக்க சக்தியாகவும் சித்தரிக்கப்படுகிறார். நமது செயல்களை எல்லாம் அவர் கூர்ந்து கவனித்து ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய செயலுக்கு தகுந்தவாறு வெகுமதி அளித்து வருவதாக அப்பகுதிகள் கூறுகின்றன. அப்ப எல்லாத்தையும் கடவுள் கூர்ந்து கவனிச்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் அங்கு கடவுள் எப்படி இருக்கிறார் என்பது கூறப்படவில்லை. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுது, எப்படி என்றதை சொல்லல. அவருக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள உறவு மட்டும் விவரிக்கப்படுகிறது. அப்ப அவருக்கும் என்றது கடவுளுக்கும், பிரபஞ்சம் என்றது உலகத்தை குறிக்குது. இது திருப்பியும் நான் சொல்றேன், பகவத்கீதை வேதாந்தம் பற்றி சொல்றது. சைவ சித்தாந்தத்துல வேறைய சொல்லப்படுகிறது. செயல் புரியும் பொறுப்புணர்ச்சியை தோற்றுவித்தவர் பரம்பொருள் அல்ல. எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அவர் எவருக்கும் அதிகாரம் அளிக்கவில்லை. எந்த நடவடிக்கையை மேற்கொள்ள என்று ஒருவருக்கும் அவர் அதிகாரம் அளிக்கவில்லை. ஒவ்வொரு செயலுக்கும் தகுந்த பலனை தேடி எடுத்து கொண்டு வந்து தரும் வேலையும் அவருக்கு இல்லை. அப்ப அவருக்கு ஒவ்வொருத்தர செயலுக்கும் தகுந்த பலனை தேடி எடுத்துக்கொண்டு வந்து தார வேலையும் அவருக்கு இல்லை. வேதத்தில் கூறியுள்ள இறை தத்துவம் பற்றி பேசும்போது கடவுள் கர்ம பலன்களை அளிப்பவர் என்று விளக்க உரை ஆசிரியர்கள் கூறியிருப்பது எவ்வளவு தவறு என்பது பகவானுடைய சொற்களே இங்கு நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அப்ப கர்ம பலன் எங்களுக்கு அளிக்கிறது கடவுள் தான் என்று விளக்க உரை ஆசிரியர்கள் சொல்றது தவறு இங்க சொல்லப்படுகிறது. கிருஷ்ணர் பரம்பொருளின் இயல்பும் இயக்கமும் பற்றி அர்ஜுனனுக்கு விளக்க முயற்சிக்கிறார். அப்ப பரம்பொருளின் இயல்பையும் இயக்கத்தையும் பற்றி, அத்தோடு தூல சூட்சும காரண சரீரங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு பற்றியும் விளக்குகிறார். அப்ப இங்க காரணம் 3 உடல்கள் பற்றி சொல்லப்படுகிறது. சைவ சித்தாந்தத்துல 5 உடல்கள் பற்றி சொல்லப்படுது. இங்க 3, அங்கே 5. செயல், அதன் பலன் ஆகியவற்றிற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் நமது வாழ்க்கைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று பொருள்படுகிறது. ஏனெனில் செயல், செயலில் இருந்து வரும் பலன், இவை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஆனால் ஆன்மா இல்லாமல் இவை மட்டும் தனித்திருக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஆன்மா இல்லையேல் வாழ்க்கையே இல்லை. எனவே ஆன்மாவுக்கும் ஆன்மா அல்லாத மற்றொன்றுக்கும் இடையில் ஏதோ ஒரு உறவு இருந்துதான் ஆக வேண்டும். இந்த அதிசயமான உறவில்லாத உறவு பற்றி இங்கு விளக்கப்படுகிறது. மூக்கு உதாரணம் எடுத்து சொல்லி நம்ம இப்படி என்றது, மூக்கு தானாக ஆடுவதில்லை, மற்றவர்கள் பிடித்து ஆட்டினாலும் ஆடுவதில்லை. ஆனால் சில நாட்களுக்கு முன் ஒரு பாத்திரத்தில் இருந்த தண்ணீரில் நான் எட்டி பார்த்த போது என்ன நடந்தது தெரியுமா என்ற கேள்வி ஒரு உதாரணம் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்தினோம். எனது மூக்கும் காதுகளும் பக்கவாட்டில் ஆடிக்கொண்டிருந்தன. என் மூக்கு ஆடவில்லை என்று நன்றாக எனக்கு தெரிந்த போதிலும் அது ஆடுவதை நான் கண்ணால் பார்த்தேன். தண்ணீரின் அசைவுக்கு ஏற்ப என் மூக்கின் நிழலும் ஆடிற்று. இதை போலவே ஆன்மா செயல் புரிவதில்லை, செய்விப்பதும் இல்லை. பொருட்படலங்களின் வரையறைகளுக்கு உள்ளிருக்கும் அந்த ஆன்மா அகந்தை ஒருவருடைய உடல் உறுப்புகள் மூலமாக வேலை செய்யும் போதுதான் செயல் புரிவதாகவும் செயலின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்றும்
நினைக்கிறது. அப்ப இந்த மூக்குண்ட இது எப்படி என்றது எங்களுக்கு உதாரணம் மூலம் ஆன்மாண்ட செயல்களோட விளங்கப்படுத்தி சொல்லி இருக்கு. மின்சாரம் அசைவற்ற ஒரு சக்தி தான். ஆனால் அதை உற்பத்தி செய்து சேமித்து விநியோக அமைப்புகளின் மூலம் அனுப்பப்படும் போது அதன் தன்மை மாறுகிறது. என் அறையில் உள்ள மின் முனைகளில் தொடர்பு ஏற்படுத்தி மின் விசிறியுடன் இணைத்துவிட்டால் மின் விசிறி சுழல்கிறது. அசைவில்லாத தன்மையுள்ள சக்தி ஓடும் அல்லது ஓட்டும் சக்தியை பெறுகிறது. உடல், மனம் இவற்றின் மூலம் ஆன்மா இயங்கும் போது அப்படியே செயல் புரிபவன் செயல் பலன் முதலிய பல வகை அகந்தை போக்குகளை அது ஏற்றுக்கொள்கிறது. எப்படி என்றதை விளங்கப்படுத்தியிருப்ப மின்சாரத்தையும் ஆன்மாண்ட செயல் திறன்களை பற்றி சொல்லப்படுகிறது. செயல் புரிவதும் அதன் பலனை அனுபவிக்க துடிப்பதும் அகந்தையே தவிர ஆன்மாவல்ல. இங்க எல்லாத்துக்கும் அகந்தைதான் காரணம், ஆன்மா அல்ல என்று சொல்லப்படுது. ஏனென்றா இங்க வேதாந்தம் ஆன்மாதான் கடவுள் என்றே சொல்லுகிறான். பாத்திரத்தில் உள்ள நீர் ஆடும் போது அதில் தெரியும் நிழல் ஆடுகிறதே தவிர நான் ஆடவில்லை. சுபாவம் என்பது இயற்கை அல்லது மாயை என்று சொல்லுகிறார்கள். சுபாவத்தின் நிர்பந்தத்திற்கு உள்ளாகும் போதுதான் ஆன்மா தனக்கு செயல் புரியும் தன்மையை ஏற்றுக்கொள்கிறது. தெய்வீக மாயை 3 குணங்களினால் தோன்றுவது என்று பகவானே குறிப்பிடுகிறார். ஆனால் அவருடைய சுத்த சுயம் பிரகாச நிலையை எடுத்துக்கொண்டால் செயலின் பலன் போன்றவைகளுடன் அவருக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. அடுத்த சுலோகம் 15. ராஜத்யம்மா. ஸ்லோகம் 15. நாதத்தே கஸ்ய சித்பாவம் ந சைவ சுக்ருதம் விபுஹு அஞ்ஞானே நாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவ. இதுல என்ன சொல்லினோம்டா, எங்கு நிறைந்த விபுக்கு மக்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை பற்றி கவலையே இல்லை என்று இங்கு கூறப்படுகிறது. பாவ புண்ணியங்களின் பட்டியலை தயாரிக்கும் சாமிகளையும் தேவதைகளையும் பற்றி நமது புராணங்கள் கூறுவதற்கு நேர்மாறான கருத்து இது. கதை கேட்கும் பக்தர் கூட்டம் இதை போன்ற பகுதிகளை கீதையில் படித்தும் திடுக்கிட்டு உட்கார்ந்தும் விடுகிறார்கள். கீதையை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு கிருஷ்ணருடைய பெருமையை காட்டும் கதைகளை படிப்பதுடன் நிறுத்திக் கொள்கிறார்கள். ஆகாயத்தில் எங்கோ உட்கார்ந்து கொண்டு பூமியில் மனிதர்கள் செய்யும் தீய செயல்களையும் நல்ல கர்மங்களையும் கடவுள் கண்கொட்டாமல் கவனித்து கணக்கெழுதி வருவதாகவும் நீதி வழங்கும் நாளன்று அந்த பரமபிதாவின் முன்னிலையில் நின்று ஒவ்வொருவரும் தத்தம் கணக்கில் பதிவாகியுள்ள செயல்களுக்கு ஏற்ப பரிசையோ தண்டனைகளையோ பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் கூறும் கதைகளை எல்லாம் அறிவு முதிர்ச்சி இல்லாத பாமர மக்களே நம்புவார்கள். அப்ப இதிலே என்ன சொல்லுது, அந்த கணக்கெழுதி வைக்கிறத பாமர மக்கள்லாம் நம்பினோம் என்று. ஆனா எங்கட புராணங்கள் சொல்றது இதுகள் உண்மையென்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா சித்திர பருவம் சித்திரபுத்திரனார் எல்லாம் எழுதுறாருன்னு தான் சொல்லப்படுது, தெரியல. உயிர் இயக்கத்துக்கே அடிப்படையாக உள்ள நித்திய சக்தி படைக்கப்பட்ட தோற்ற மறைவுகளுக்கு உட்பட்ட எல்லா உயிரினங்களின் நடவடிக்கைகளையும் கவனித்து குறிப்பெழுதி கொண்டிருக்கிறார் என்று நினைத்து பார்ப்பது கூட சற்று வேடிக்கையாகவே இருக்கிறது. எல்லையற்ற பரம்பொருளின் நிலையிலிருந்து நோக்கும் போது எல்லைக்குட்பட்டுள்ள இனங்கள் இருக்கும் இடமே தெரியாது. அவை இல்லை என்றே சொல்லிவிடலாம். தன்னியல்பை மறந்து செயல் புரிபவன் செயல் பலன் என்று பரம்பொருள் பிரிந்து நிற்கும் போதுதான் அது தன்னையே தெரிந்து கொள்கிறது. மாசற்ற கண்ணாடியாக இருந்தால் சூரிய ஒளி அதன் மூலமாக தங்கு தடையின்றி உள்ளே வருகிறது. ஆனால் முப்பட்டை கண்ணாடியில் விழும் சூரிய கிரணங்கள் 7 வண்ண கதிர்களை பிரிந்து வெளியே வருகிறது.
அவ்வாறே ஞானத்தின் மூலம் வெளிப்படும் ஆத்மாதான் எங்கும் ஊடுருவி நிற்கும் இரண்டற்ற ஒரே பொருள். அதே ஆன்மாவை அறியாமை மூலம் உடல், மனம், புத்தி ஆகிய கருவிகளின் மூலம் நோக்கும் போது அதுவே பன்மை தோற்றம் காட்டும் உலகமாக நமக்கு தெரிகிறது. அப்ப இது அந்த வேதாந்தத்துல மாயாவாதம், பிரதிபிம்பவாதத்தை பற்றி இங்க சொல்லப்படுகிறது. ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் உள்ள உறவு இங்கு விளக்கப்படுகிறது. அஞ்ஞானம் இருக்கும் இடத்தில் ஞானம் இருக்க முடியாது. ஞானம் பெற்ற பிறகு அஞ்ஞானத்திற்கு அங்கு இடமில்லை. ஞானத்தின் ஒரு சிறு பகுதியாக கூட அஞ்ஞானம் இருக்க முடியாது. ஆனால் ஞானத்தை அஞ்ஞானம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பகவான் இங்கு பேசுகிறார். அடர்ந்த இருண்ட காடு ஒன்று இருப்பதாக நினைத்து கொள்ளுங்கள். அதன் நடுவில் வெகு தொலைவில் ஒரு சிறு விளக்கு மினுமினுக்கென்று தென்படுகிறது. அதை பற்றி கூறுகையில் விளக்கை இருள் சூழ்ந்திருக்கிறது என்று தானே கூறுவோம். அதே முறையில் கிருஷ்ணரும் பேசுகிறார். இந்த உறவும் ஞானத்தை கேவலம் ஞானமாக பிரித்து பார்க்கும் அவசியமும் அடுத்த பாடலில் விவரிக்கப்படுகின்றன. அப்ப இங்க என்ன சொல்றாருண்டா, இப்ப இது சரி, ஞானம் அஞ்ஞானம் இருக்கேக்க ஞானம் வராது, ஞானம் இருக்கேக்க அஞ்ஞானம் இருக்காது. எப்படி இப்ப எங்களுக்கு இருட்டு வரைக்குள்ள இருட்டா இருக்கேக்க சூரியன் வந்து ஒளி வந்ததுண்டா இருட்டு போயிடும். ஆனா இருட்டு அங்க அடங்கி இருக்குது, மடங்கி, அது இன்னொரு இடத்துக்கு போகையில அங்க அமர்ந்து இருக்குது, அடங்கி இருக்கு. அதே போல வெளிச்சம் இருக்கேக்க இருட்டு அடங்கி இருக்கும், இருட்டு இருக்கேக்க வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். அதுதான் அஞ்ஞானம், ஞானம். அப்ப அடுத்த பாடல்ல என்ன சொல்ல போறாருண்டா, பேர் உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு புதிதாக எவ்வித ஞானத்தையும் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டியதில்லை. இருக்கும் அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்வது ஒன்றுதான் வழி. அப்ப என்ன, நாங்க பேர் உண்மையை உணர்ந்து கொள்றதுக்கு புதிதாக ஞானத்தை உற்பத்தி செய்ய தேவையில்லை. இருக்கிற அஞ்ஞானம் போனாலே அங்க ஞானம் வந்துடும். அதுதான் ஒரே வழி. இதில் நாம் புதிதாக எதையோ சாதிக்க போகிறோம் என்று நினைத்தல் தவறு என்பதை அடுத்த பாடலில் வியாச முனிவர் மிக தெளிவாக காட்டுகிறார். இப்ப இதுல நான் சொன்னேனே, கடவுள் ஒன்றும் எழுதியல, கடவுள் எழுதியல, ஆனா அவருக்கு கீழே நிறைய பேர் இருந்து வேலை செய்யினா. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இப்ப எங்களுக்கு பொலிட்டிக்ஸ்ல எடுத்தா நிதித்துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை என்று இருக்குமா போல ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்குமா போல அங்கேயும் இருக்குது. இது புத்தகங்கள்ல சொல்லப்படுகிறது, தெரியல. அடுத்த 16வது ஸ்லோகம். ஸ்லோகம் 16. ஞானேன தூ தத் அஞ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹ தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாஷயதி தத் பரம். இதுல என்ன சொல்லணும்னா, அறியாமை, அவித்தே தான் அறியாமை. அறியாமை சுவர்கள் குறுக்கே நிற்பதன் காரணமாக சாதாரண மனிதர்கள் தங்களிடம் உள்ள ஆன்மாவை உணர முடியவில்லை. அப்ப அறியாம மறைச்சிருக்கிறதால ஆன்மாவை உணர முடியவில்லை. ஞானத்தினால் அறியாமை திரையை விலக்கியவரே ஆன்ம உணர்வை பெற்றவர் ஆகிறார். அப்ப ஞானம் கிடைச்சாதான் அவர்களுக்கு அங்க ஆன்ம உணர்வை பெற்றவர்கள் ஆகிறார்கள். ஒரு விளக்கை ஏற்றியவுடன் இருள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவதில்லை, உடனடியாக முற்றிலும் அகன்று விடுகிறது. அப்ப இருள ஒரு வெளிச்சம் நாங்க வச்சோம்னால் அது உடனே போயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா போகிறதில்ல. அந்த இடம் எவ்வளவு நாட்களாக இருளில் மூழ்கி இருந்த போதிலும், எவ்வளவு அடர்ந்த இருளாக இருந்த போதிலும் ஒளி வந்த மறுகணமே இருள் மறைந்து விடுகிறது. அப்ப அந்த ஒளி வந்தா அங்க இருள் போயிடுகிறது. ஆனா அதே நேரம் ஒரு சின்ன, நீங்க ஒரு மெழுகுதிரி ஏத்தினால் அது சின்ன வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், முழுக்க பரவாது. ஒரு விளக்கண்டா அதுக்கேத்த மாதிரி இருக்கும், ஒரு லைட் கண்டால் அது ஒவ்வொன்றுக்கும் படிப்படியா இருக்கு. அப்ப ஒரு விளக்க வச்சு நாங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஆன்ம ஞானம் என்னும் ஒளி தோன்றியவுடன் தொன்று தொட்டு இருந்து வரும் அறியாமையும் கூட ஒரு மின்னல் தோன்றி மறையின் நேரத்தில் மறைந்து விடுகிறது. அப்ப ஆன்ம ஞானம் என்னும் ஒளி தோன்றிய உடனே எங்களுடைய அறியாமையும் ஒரு மின்னல் மாதிரி மறைஞ்சு விடுகிறது என்று சொல்லப்படுகிறது.
அகந்தை என்னும் கருத்தை படைப்பது அறியாமையே. அப்ப அகந்தியா இருக்கிற இதன்றது அறியாமதான் எங்களை இது எல்லாத்தையும் செய்ய வைக்குது. உடல், மனம், புத்தி ஆகியவற்றினால் அகந்தை பலம் பெறுகிறது. இந்த உண்டாலையும் தான் அகந்தை பலம் பெறுகிற. அகந்தை என்றது நான் என்றது. அறியாமை அகன்றவுடன் அகந்தையும் அழிந்து நேரடியாக பரம்பொருளினுடைய அனுபவம் தோன்றுகிறது. அகந்த போனாத்தான் எங்களுக்கு இது நடக்கும். ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று கூறும் துவைத கொள்கை உடையவர்களுக்கு இந்த இடத்தில் பெரும் சிக்கல் தோன்றுகிறது. இங்க அவியலே சொல்லி போட்டினா, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்ற கொள்கை உடையவர்களுக்கு இங்க சிக்கல் தோன்றும் என்று. இது உண்மையா இந்த புத்தகம் எழுதினது சின்மயா மிஷன் புத்தகம். அவ்வளத்துக்கு அவைகள் விளக்கமா சொல்லி இருக்கிறான். குழப்பத்தில் ஆழ்ந்து போய் அவர்கள் உட்கார்ந்து விடுகிறார்கள். அகந்தை போன்ற அனுபவ கருவிகள் மனிதர்களிடம் இருப்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது. புலன்கள், மனம், புத்தி முதலிய உறுப்புகளும் அகந்தையும் அடியோடு அழிந்து போன பிறகு, அதாவது அனுபவிப்பவர்கள் இல்லாது போன பிறகு ஆன்மாவை அனுபவிப்பது யார், எது என்ற கேள்வி கேள்விப்படுது. இது எல்லாமே அழிஞ்சு போன பிறகு ஆன்மாவை அனுபவிக்கிறது யார் என்று. புத்திசாலிகளாக உள்ள எல்லோருக்குமே இத்தகைய சந்தேகம் நிச்சயமாக ஏற்படும். கிருஷ்ணரே இதை எதிர்பார்த்து அப்பிரச்சனையை இங்கு விளக்குகிறார். அப்ப புத்திசாலிய சிந்திக்கிறவைக்குத்தான் இந்த விளக்கம், இந்த கேள்விகள், சந்தேகங்கள் ஏற்படும். அத கிருஷ்ணர் இங்க விளக்கமாக சொல்றார். அகந்தை முடிந்தவுடன் பரம்பொருள் பற்றிய ஞானம் சுய பிரகாசமாக விளங்குகிறது என்று அவர் கூறுகிறார். அப்ப அகந்த போன பிறகுதான் அந்த ஆன்மா அந்த ஞானம் பற்றிய இது உடனே சுயப்பிரகாசமா வருகுது. ஆனா சைவ சித்தாந்தத்துல இது முற்றுமுழுதாக வேறையாத்தான் சொல்லப்படுது. சிந்திக்கும் கருவியாகிய புத்தியை கொண்டு இதை விளக்க முடியாமல் போகலாம். ஆனால் சூரியனை போல் என்ற உவமையில் இருந்து அந்த அனுபவ நிலையை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மழை காலத்தில் சில நாட்களுக்கு நாம் சூரியனை பார்க்க முடிவதில்லை. அப்பொழுது மேகங்கள் சூழ்ந்து கொண்டு சூரியனை மறைத்து விட்டன என்று சொல்கிறோம். அப்ப சில இப்ப எங்களுக்கு எல்லாம் இன்னும் 6 மாசத்தால இன்னும் 3 மாசத்துக்கு பிறகு இங்க விண்டர் வந்துடும். அப்ப சூரியனை காண முடியாது, தெரியாது. அப்ப அதைத்தான் இங்க மேகங்கள், இப்ப மழை காலத்துல இந்த இப்படி நடக்கும். மேலே கூறிய சொற்களை பற்றி நாமே மீண்டும் சிந்தித்து பார்த்தால் சின்னஞ்சிறு மேகம் சூரியனை மறைத்துவிட முடியாது என்பது நமக்கே விளங்கும். மேகம் நமக்கு வெகு அருகில் இருக்கிறது. சூரியனோ வெகு தொலைவில் பிரபஞ்ச மையமாக பிரகாசம் குன்றாமல் ஈடு இணையற்று ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது. சின்னஞ்சிறு உலகத்தில் கடுகு போலுள்ள மனிதன் மிகச்சிறிய கண்களினால் பார்த்துவிட்டு ஜாவல்லியமாக பிரகாசிக்கும் மாபெரும் ஒளிப்பிளம்பை ஒரு சிறு மேக கூட்டம் மறைத்து விட்டதாக நினைக்கிறான். கண்ணுக்கு முன் ஒரு விரலை வைத்துக் கொண்டு இமயமலை கூட மறைந்து விட்டதென்று சொல்லலாம் அல்லவா? அப்ப இந்த அளவு பெரிய சூரியனை இந்த மேகம் மறைச்சிட்டு, ஏனென்றா மேகத்தில இருந்து சூரியன் தொலைவா இருக்குது என்று சொல்லி எங்களுக்கு அதை உதாரணம் மூலம் விளங்கப்படுத்து. அப்ப எங்களோட சின்ன கண்களாலே அதை பார்த்துட்டு நாங்கள் இதென்ன முடியாதுன்றத சொல்ல வருகிறோம். என்னத்துக்கண்டா இங்க இதே போலவே எப்படி இந்த சூரியனும் மேகங்களும் மாதிரியோ அதை போலவே அகந்தை என்றது எங்களோட ஜீவனை சொல்லினான். பரமாத்மாவை பற்றி நினைக்கும் பொழுது அறியாமை அந்த எல்லையில்லா பொருளை மறைத்து விட்டது என்று கருதுகிறது. அப்ப அகந்த பரமாத்மாவை பற்றி நினைக்கும் போது அறியாம அந்த பரமாத்மாவை மறைச்சிட்டுது. எப்படி இந்த சூரியன் இந்த மேகங்கள் மறைச்சுட்டு நாங்க நினைக்கிறோமோ அது போல மேகங்கள் சூரியனில் இல்லை. அவ்வாறே அறியாமை என்பது பரமாத்மாவில் இல்லை. எல்லையற்று எங்கும் பரந்திருக்கும் பரமாத்மாவுடன் ஒப்பிடும் போது அறியாமை சிறியது.
இப்ப மேகங்களும் சூரியன்ல இல்ல, அதே போல பரமாத்மாவில அறியாமை இல்ல. அது பரமாத்மா எங்குமே பரந்திருக்குது. ஆயினும் சுய இயல்பை மறந்த நிலை ஒரு பனிப்படலத்தை போல் இதய வெளிகளில் பரவி நிற்பதால் ஆன்மீக பேருண்மையை அறியாமை மறைத்து விட்டது. அப்ப அறியாமைதான் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டது என்ற தவறான கருத்து அகந்தைக்கு வருகிறது. அப்ப தவறான கருத்து அகந்தைக்கு வருகிறது. இந்த அஞ்ஞானத்தை அகற்றியவுடன் ஆன்மீக பேரொளி தங்கு தடையின்றி வீசுகிறது. மேகங்கள் அகன்றவுடன் சூரிய ஒளி தானாகவே வீசுவதை போலத்தான் இதுவும். அப்ப மேகங்கள் அகன்ற உடனே சூரிய ஒளி வருகிறது எங்களுக்கு. அது போல இந்த அறியாம போச்சுதண்டா என்ன நடக்குது? அஞ்ஞானம் அகன்றவுடன் எங்களுக்கும் ஆன்மீக பேரொளி கிடைக்குது. அப்ப அஞ்ஞானத்தை மாதிரி தான் இந்த மேகங்கள். கதிரவனை காண்பதற்கு விளக்கொளி தேவையில்லை. ஆன்மாவை அனுபவிக்க வேறு எந்த அனுபவமும் தேவையில்லை. ஆன்மா சுத்த சுயப்பிரகாசமான ஞான உணர்வு அல்லது கேவலம் ஞான நிலை. அப்போருணர்வை உணர்வதற்கு வேறொரு உணர்வு நமக்கு வேண்டியதில்லை. அறிவை அறிவதற்கு பேரறிவை தவிர வேறொன்றும் வேண்டியதில்லை அல்லவா என்ற கேள்வி கேள்விப்படுகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளும் இயல்பே அறிவு. எனவேதான் ஆன்மாவே என்ற உண்மையை அகந்தை மீண்டும் அறிந்து கொண்டது. அது ஆன்மாவாகிறது. ஆன்மா என்ற உண்மையை அகந்து அறிஞ்சு கொண்ட உடனே அது மீண்டும் ஆன்மா ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. இது இந்த கருத்து. கனவில் இருந்தவன் விழித்தெழுந்தவுடன் கனவும் உண்மையல்ல, அதில் எனக்கு இருப்பதாக தோன்றிய இயல்பும் உண்மையல்ல என்று தெரிந்து கொள்கிறான். கனவு கண்டு விழித்தெழுந்தோன்ன அந்த கனவில இருக்கிறது எல்லாமே உண்மையல்ல என்று தெரிந்து கொள்ற. விழிப்பு நிலையில் இதோ இப்போது இருந்து கொண்டிருப்பவனே உண்மையான நான் என்று மறுபடியும் தன்னைத்தானே கண்டு கொள்கிறான். அப்ப கனவு கண்டது வேறதானே, 3 நிலைகள் இருக்கு. விழித்து கொண்டிருந்தவன் உண்மையானவன் என்று கனவு காண்பவனுக்கு தோன்றுவதில்லை. விழிச்சு கொண்டிருக்கிறவர் தான் உண்மையானவர் என்று கனவு காணிக்குள்ள அவருக்கு, கனவு காண்பவனுக்கு அது தோன்றுவதில்லை. கனவில் இருப்பவன் கனவுலகை தாண்டிய பிறகு விழிப்பு நிலையில் இருக்கும் தோற்றம் பெறுகிறான். கனவு நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வரைக்கும் அந்த நிலையில அவர் தோற்றம் பெறுகிறார். அகந்தையின் நிலையும் அதுதான். எப்படி இந்த கனவும் விழிப்பும் மாதிரி அகந்த நிலையும் அதுதான். மோகம் அடைந்த அகந்தை அறியாமையில் இருந்து மீண்டும் உண்மையான உணர்வு நிலையை அடையும் போது தானே ஆன்மா என்ற பேருணர்வு பெறுகிறது. அப்ப இந்த ஆன்மா என்ற பேருணர்வு எப்ப பெறுகிறது? மோகம் அடைந்த அகந்தை அறியாமையில இருந்து மீண்டும் விடுபட்டு உண்மையான உணர்வு நிலையை அடையதான் தானே ஆன்மா என்ற பேருணர்வை அடைகிறது என்று சொல்லப்படுகிறது. அகந்தைக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள இவ்வுறவு தன்னை ஆன்மாவாக அகந்தை கண்டுகொள்வதற்கு ஒருவர் கையாள வேண்டிய முறை. இவற்றை இந்த உவமை மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு இந்த உவமானத்தின் சிறப்பு மிக தெளிவாக விளங்கும். உண்மையில் வேரூன்றிய ஒரு ஞானிகளுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இதுல என்ன சொல்லினோம்டா, உண்மையில் வேரூன்றிய ஒரு ஞானிக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஸ்லோகம் 17. ஸ்லோகம் 17. தத் புத்தயஸ்தத் ஆத்மானஸ் தன்னிஷ்டாஸ்தத் பராயணா கச்சந்திய புனர் ஆவருத்திம் ஞான நித்தூத கல்மஷா. இதுல என்ன சொல்லப்படுதுண்டா, தனது பல்வேறு நிலைகளில் இருந்து ஒரு சாதகன் பேருண்மையை பற்றி கற்றறிந்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தாம் பெற்ற தெய்வ அறிவுக்கு இசைய வாழத் தொடங்குகிறான். அவனுடைய அறிவு அக்கருத்துக்களிலேயே ஊறி விடுகிறது. அவனுடைய அறிவு அக்கருத்துக்களிலேயே ஊறி விடுகிறது. அவனுடைய மனதில் எழும் ஒவ்வொரு உணர்ச்சியும் இறைவனை ஏற்றி இசைப்பாடும் கீதமாக அமைகிறது.
தனது உண்மை இயல்பு பேரானந்தமே என்பதை உணர்ந்து அதில் திளைக்கும் விருப்பத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். ஆன்ம அனுபவம் பெறும் லட்சியம் ஒன்றுதான் அவன் உள்ளத்தில் மேலோங்கி நிற்கிறது. தனக்குள்ளேயே இருக்கும் ஆன்மீக உலகை பற்றி அறிந்தவன் விருப்பு வெறுப்பு மிக்க வெளியுலக தடுமாற்றங்களில் சிக்கிக் கொள்வான். அப்ப தனக்குள்ள இருக்கும் ஆன்மீக உலகை பற்றி அறிந்தவன் விருப்பு வெறுப்பு மிக்க வெளியுலக தடுமாற்றங்களில் சிக்கிக் கொள்வான் என்று நினைக்க இடமில்லை. அப்ப எதுவுமே அவனுக்கு அங்க நினைக்கிறதுக்கு இடமில்லை. தனக்குள்ளேயே ஆன்மீக இதை அறிஞ்சவனுக்கு ஆன்மீக பெருநிலை பற்றி கற்பதில் பேரார்வம் காட்டுவதால் ஏற்படும் பயன் அது. ஆன்மீக பெருநிலை பற்றி கற்கிறதால பேரார்வம் காட்டுறதால ஏற்படும் பயன் அது. இந்த ஞானத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்துவதற்கான முயற்சிகளில் அவன் ஈடுபடுகிறான். அதிலிருந்து வரும் அதி உன்னத அனுபவங்கள் அவனுக்கு தமது லட்சியத்தில் உள்ள தளராத உறுதியை நிலைநாட்டுகின்றன. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் அகந்தை மீண்டும் தலை தூக்காது என்று எப்படி நிச்சயமாக கூற முடியும்? இப்படி அவன் நடந்து கொண்டு வரைக்க திரும்பவும் அவனுக்கு அகந்த மீண்டும் தலை தூக்காது என்று எப்படி நிச்சயமாக கூற முடியும் என்ற கேள்வி கேள்விப்படுகிறது. அதற்கும் இங்கு காரணம் கூறப்பட்டிருக்கு. அப்ப அதுக்குமே இங்க காரணம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் மனதில் உள்ள மாசு ஞானத்தினால் அகற்றப்படுகிறது என்று பகவான் கூறுகிறார். அப்ப அவன் மனசுல இருக்கிற மாசுன்றது குற்றம் ஞானத்தினாலே அகற்றப்படுகிறது. வாசனைகளே அகந்தைக்கு உரமிட்டு வளர்க்கும் மாசு. அப்ப வாசனைகள்லாம் அகந்தைக்கு உரம் போட்டு போட்டு நாங்கள் இப்ப மரம் செடிக்கு போடுமா போல அதுதான் வளர்க்குது. இறை உணர்வுக்கு தடையாக இருக்கும் அறியாமையை பற்றி தத்துவ நூல்கள் பேசும் போது இந்த வாசனைகளையே குறிப்பிடுகின்றன. அறியாமையை போக்கும் மருந்து ஞானம் ஒன்றுதான். ஆன்மீக ஞானம் உதித்தவுடன் அகந்தையும் அகல்கிறது. காரணம் இல்லை என்றால் விளைவுகளும் இல்லை. அகந்தைக்கு காரணமானவை மறைந்து விடுவதால் அகந்தை மீண்டும் தலையெடுக்க வகையில்லை. அப்ப என்ன சொல்லினா இங்க காரணம் இல்லை என்றால் விளைவுகளும் இல்லை. காரணம் இருந்தா தான் ஒரு காரியம் நடைபெறும். அப்ப காரணம் இல்லாட்டிக்கு விளைவுகளும் இல்லை. அப்ப அகந்தைக்கு காரணமானவை ஒன்றும் எல்லாம் மறைஞ்சுட்டுதண்டா அகந்தையும் மீண்டும் தலை தூக்காதுன்னு சொல்லினாம். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு இவ்வளவு நம்பிக்கையூட்டும் தத்துவம் வேறு எதுவும் இல்லை. நாமே ஆன்மா என்ற உண்மையை நாம் இறுதியாக அறிந்து கொள்ள முடியும் என்பது மட்டுமல்ல, இவ்வளர்ச்சிக்கு காரண சக்தி தன்னைத்தானே பூர்த்தி செய்து கொள்கிறது என்றும் இத்தத்துவ முழக்கம் செய்கிறது. வளர்ச்சியின் இறுதி லட்சியம் இறையுணர்வு பெறுவதே. வளர்ச்சியின் முயற்சிகள் எல்லாம் ஒப்புயர்வற்ற நிலையை நோக்கி செல்கின்றன. அதே சுய வளர்ச்சி பெறுவதற்குத்தான் அகந்தையும் தானே படைத்து கொண்ட வரையறைகளுக்குட்பட்டு நிறைவு பெறாத நிலையில் திகைத்து கொண்டிருந்தது. அஞ்ஞானத்தை ஞானத்தால் நீக்கிய ஞானிகள் எவ்வாறு பேருண்மையை காணுகிறார்கள் என்று 18வது ஸ்லோகத்துல சொல்லப்படுது. அதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு நன்றி. நன்றிம்மா.